கடவுள் நம்மை கண்டிப்பது நல்வழிப்படுத்தவே. கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தையானது தூய ஆவியானவர் 3 முக்கிய செயல்பாடுகளுக்கு நம்மை கண்டிக்கக்கூடியவராக இருக்கின்றார். முதலாவதாக பாவத்தை குறித்து, இரண்டாவதாக நீதியை குறித்து, மூன்றாவதாக தீர்ப்பை குறித்து. இந்த மூன்றையும் குறித்து தூய ஆவியானவர் கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். உலகம் பொதுவாக கொலை, திருட்டு போன்ற செயல்களை மட்டுமே பாவம் என்று கருதுகிறது. ஆனால் தூய ஆவியார் சுட்டிக்காட்டும் பாவம் என்பது இயேசுவை விசுவாசிக்காமல் இருப்பதே என்பதாகும். இயேசுவே உண்மையான மீட்பர், அவரே கடவுளின் அன்பு என்பதை உணர்ந்தும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே ஒரு மனிதனை தண்டனைக்குள்ளாக்குகிறது. தூய ஆவியானவருடைய பணி ஒரு மனிதனின் உள்ளத்தில் நான் கடவுளை விட்டு விலகி வாழ்கிறேன் என்ற குற்ற உணர்வை ஏற்படுத்தி அவனை மனம் மாற்றத்தை நோக்கி வழி நடத்துவதாகும். இரண்டாவதாக நீதியை குறித்து. உலகத்தின் பார்வையில் நீதி என்பது சட்டங்களை சரியாக பின்பற்றுவது. ஆனால் கடவுளின் பார்வையில் நீதி என்பது அவரோடு சரியான உறவில் இருப்பதாகும். இயேசு சிலுவையில் இறந்தபோது உலகம் அவரை தோற்றுப்போன ஒரு குற்றவாளியாக பார்த்தது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து தந்தையிடம் சென்றபோது அவரே முழுமையான நீதிமான் என்பதை சான்று பகர்வதாக அமைந்தது. தூய ஆவியானவருடைய பணி மனிதன் தன் சொந்த முயற்சியால் நீதிமானாக முடியாது என்பதையும், இயேசுவின் நீதியை விசுவாசத்தினால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் ஆவியார் புரிய வைக்கிறார். மூன்றாவதாக தீர்ப்பை குறித்து. தீர்ப்பு என்பது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு விஷயம் மட்டுமல்ல, அது ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்பதை குறிக்கிறது. இந்த உலகத்தின் இளவரசன் என்று அழைக்கப்படும் சாத்தான் இயேசுவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் தோற்கடிக்கப்பட்டான். தீமை ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டுவிட்டது என்பதே இதன் பொருள். தூய ஆவியானவருடைய பணி நாம் தீமையின் பிடியில் பயந்து வாழ வேண்டியதில்லை என்பதையும், கடவுளுக்கு எதிராக நிற்கும் அனைத்தும் ஒரு நாள் முற்றிலும் அழிக்கப்படும் என்பதையும் விசுவாசிகளுக்கு தூய ஆவியார் உறுதிப்படுத்துகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு மைய சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 3 முக்கியமான காரியங்களுக்காக தூய ஆவியானவர் நம்மை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, இன்னும் சிறப்பாக இறைவன் தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாம் தூய ஆவியானவருடைய கண்டிப்புக்கு ஏற்ப பாவத்தை விட்டுவிட்டு நீதியோடு வாழ்கின்ற பொழுது நாம் இறுதி தீர்ப்பிலே இறைவனோடு நல்ல ஒரு அவருடைய அரியணையினுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமருவதற்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.